படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து நாங்க எதிர்பார்த்த வந்து மாதிரி இல்ல. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவை வந்து மலையாள சினிமாவோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் அந்த மலையாள சினிமாவோட அந்த ஸ்டோரி பேஸ் இருக்குமே, அந்த ஸ்டோரி பேஸ்ல இந்த படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சசி அண்ணன் வந்து அந்த கேரக்டர்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு சில சீன்லாம் நடிக்க மாட்டாருன்னு எதிர்பார்த்தோம். அந்த சீன்லாம் பயங்கர அல்டிமேட்டா நடிச்சிருந்தாங்க. எமோஷனல்ஸ் இந்த படத்துல பஞ்சமே இல்லை. எல்லா இடத்துலயும் எமோஷனல் அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க போல. அப்புறம் ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க இதுல. பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரன் எப்பயும் போல பின்னி எடுத்துட்டாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா இந்த ஊராட்சி மன்ற தலைவர்லாம் வந்து ஸ்டெடில் காஸ்ட்ன்றதுனால அவங்களோட அதிகாரத்தை வந்து நசுக்கப்படுறாங்க. அந்த நசுக்கப்படுறத பத்தி தெளிவா வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் வேணும், அவங்களும் ரூல் பண்ணணுன்ற விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் கிளைமேக்ஸ்ல எல்லா எல்லா நியூஸ் பேப்பரும் எப்ப சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு வர பிட்டி நியூஸை ஒரு படமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. படம் ஓவரால் நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. வைலன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லைண்ணா. அது 2 ஃபைட் சீன் தான் இருக்கு. அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. தேவையான இடத்துல தேவையானது இருக்க மாதிரி இருக்கு படத்துல. எதுவுமே மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இல்லை. ஒருத்தவர் வந்து இது வெளிப்படையா நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்களை மட்டும்தான் படமா எடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு இந்த தாழ்த்தப்பட்டோர்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சுடுகாட்டுல புதைக்க விட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பேப்பர்ல தினம் தான் படிக்கிறோம். அந்த விஷயத்த படமா எடுத்திருக்காங்க. மற்றபடி வந்து மேற்கொண்டு யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தியோ எதுவும் பண்ணல. அன்றாட நடக்கிற விஷயங்களை ஒரு படமா எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலி நந்தன் மூவி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஒரு ஜென்ரல் மூவி பார்க்குற தாட்ல தான் வந்தேன். பட் மூவி வாஸ் ரியலி குட். ஒரு சில மொமெண்ட்லாம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது. இது வரைக்கும் சசிகுமாரோட சாரோட ஆக்டிங் வந்து நம்ம என்ன லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோமோ அதை விட ஒரு படி மேல இருந்தது இல்லை ஆக்டிங். ஈவன் ரொம்ப ஃபைட் சீன்ஸோ டயலாக்ஸோ ரொம்ப காமெடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ரொம்ப சிம்பிள் கேரக்டர், ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காங்க. பட் மாசா இருந்தது. அண்ட் ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு வில்லேஜ் ஸ்டோரி. ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, காசு பத்தி பேசுறாங்க. தெர் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. பட் எவ்ரிபடி ஹாஸ் ஜஸ்டிஃபைட் தேர் கேரக்டர்ஸ். ஈவன் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்களோட கேரக்டரையும். ஃபேமஸ் யூடியூபர் ஸ்டாலின் சார் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி. பட் த்ரூ அவுட் த மூவி அவங்களோட காமெடி சில இடத்துலலாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்டிங் எல்லாமே. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் டு எவ்ரிபடி. ஃபேமிலியோட வாங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்தாங்க, டீனேஜ் கிட்ஸ்னா அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த சொசைட்டின்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபேமிலியோட வந்து பாருங்க. இட் வாஸ் நைஸ் மூவி, குட். தட் வாஸ் த மெசேஜ். அதுதான் அவங்க ஸ்டோரி கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்பவும் இந்த காஸ்ட் அந்த காஸ்ட்னு பேசி கார்னர் பண்ற மாதிரி அவங்கள ஈவன் தோ அது ஃபேக்டா இருந்தா கூட சுத்தி காட்டுற மாதிரி இல்லாம நல்லா கொண்டு போயிருக்காங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி ரியாலிட்டியா சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த மூவி வந்து அந்த உண்மையான கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. ஹவு தே ஆர் சஃபரிங் இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ எவ்ரிபடி ஷுட் வாட்ச். சி, இதுல இருக்க மெசேஜ் ரொம்ப நல்ல மெசேஜ். ஆனா அதை எப்படி எடுத்துட்டு போறோம், அதனால நம்ம ஏதாவது நம்ம லேர்ன் பண்றோம். ஆப்வியஸ்லி அதுல இருந்து நமக்கு தெரியுது இந்த மெசேஜ் இருக்கு, அவங்க சொல்ல வர்றது கரெக்ட் தான், இல்ல தப்பா தான் அவங்க சொல்ல வரது தப்பு தான் நமக்கு தெரியுது. பட் அதை எப்படி எடுத்துட்டு போறோன்றது ஒரு சிட்டிசன்ஷிப்போட கையில தான் இருக்கு. ஒரு சிட்டிசன் தான் அதை பார்க்கணும். வி ஆர் ஆல் லிவிங் இன் த கண்ட்ரி. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க சிட்டில இருக்கீங்க, நீங்க டு யூ திங்க் சிட்டில ஏதாவது இம்பாக்ட் வருமா அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் நாட் அபவுட் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். இட்ஸ் அபவுட் எவ்ரிபடி ரைட்ஸ். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். அந்த மெசேஜ் தான் அவங்க அதுல கன்வே பண்றாங்க. இதால ஏதாவது நல்லது நடக்குது, அவ்வளவு சீக்கிரம் நடக்குமான்னு தெரியல பாலிடிக்ஸ்ல. பட் நடந்ததுன்னா இட் வாஸ் குட். கண்ட்ரிக்கு தான் நல்லது. பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் ரியலி நைஸ். ஒரு சில சீன்ஸ்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் மியூசிக்காகவே வந்து விசில் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. மியூசிக் வாஸ் ரியலி நைஸ். டைரக்ஷன் எவ்ரிதிங் வாஸ் நைஸ். ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருமே அவங்க ஜாபை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவர் சசிகுமார் சார்லாம் பயங்கரமா நடிச்சிருந்தாரு ப்ரோ. அவர் நடிச்சதுல தி பெஸ்ட் ஃபிலிம். எனக்கு அவர் நடிச்ச இத்தனை படத்துல வந்து இது வந்து தி பெஸ்ட் அப்படின்னு தெரியுது இந்த படம் தான். எனக்கு உண்மையா சொல்ல போனா மற்ற நிறைய நல்ல படம் நடிச்சிருக்காரு. ஆனா இதுல வந்து என்னமோ அவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டாரு. பயங்கரமா நடிச்சிருந்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஐயோ ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாது, சிம்பிளா சொல்லணும்னா அம்மனமெல்லாம் நடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. எல்லாருமே அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. வில்லனா இருக்கட்டும், அவர் பாலாசக்தி சாரா இருக்கட்டும், அவர் மியூசிக் டைரக்டர், டிஓபி, எடிட்டர்லாம் நல்லா லாண்டிருக்காரு ப்ரோ. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, நந்தன் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு
உண்மையான சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. கடைசியா படம் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து உண்மையில என்னெல்லாம் நடந்ததோ அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அதை எல்லாரும் பார்க்கணும். லைக் இது எல்லாரும் வந்து பார்க்கணும். அந்த என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருமே சும்மா ஜாதி படம் சொல்லுவாங்க. அது ஜாதி படம் கிடையாது. இது வந்து என்ன நடக்குது, அதாவது ஒருத்தன் இப்ப என்னோட பதவியை நீ பிடுங்கிட்டா, இப்ப என்ன நான் இருக்க ஒரு பதவியை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத தான் எடுத்திருக்காங்க. அதான் அவங்க சொல்ல வந்த கருத்து. அந்த குட்டி பையன் கூட சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. ஐயோ நான் சொல்ல ஸ்பாய்லர் பண்ணி விட்டுருவேன் எல்லாத்தையுமே. ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. ஹீரோயின்ல தான் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். ஹீரோயின் ஒரு கட்ட சீன்ல வந்து திருப்பி அடிப்பாங்க. அந்த சீன்லாம் அப்படியே சிலிர்த்துரும் ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. நான் இன்னும் சொன்னேன்னா படத்தை அப்படியே ஒப்பிச்சிருவோம் ப்ரோ. அதனால அதிகமா சொல்ல வரும்ல. ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டர்ல வந்து பாருங்க. இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல். என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, வயலன்ஸ்லாம் இல்ல. அவங்க சொல்ல வந்த செய்தியை கரெக்டா சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் தான் படம். 2 மணி நேரமும் நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது, வயலன்ஸ் இல்ல ப்ரோ. அது என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை கூட பெருசா இல்ல படத்துல. என்ன சொல்ல போனா வயலன்ஸ்லாம் சொல்ல முடியாது. அதாவது ஒருத்தனை அப்படி அவமானப்படுத்தினா இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாதான் மக்களுக்கு அந்த அந்த இது தெரியும், அந்த தாக்கம் தெரியுங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. லைக் அவன் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா எடுத்திருக்காங்க. நமக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. நமக்கு அந்த அந்த அவர் நினைச்ச ஒரு 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 உருக்கமோ ஒரு கண்ணீரோ அதெல்லாம் வந்துருச்சு. என் கூட இருந்தெல்லாம் தாரையே அழுது, பக்கத்துல இருந்தெல்லாம் அழுது கொட்டுது. அந்த லெவலுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தியேட்டர்ல வந்து பார்க்கணும். நிறைய தியேட்டர்ல ஓடணும். ஜிப்ரான் வந்து எந்த இடத்துல கூஸ்பம்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கூஸ்பம்ஸ் கொடுத்துட்டாரு. எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சாரு. தவுல அடிக்கிறது பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. பின்னாடி டன் பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. சூப்பரா கொடுத்துருந்தாங்க. கட்டாயமா பார்க்கணும். கட்டாயமா எல்லாரும் பார்க்கணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே பார்க்கணும். அதாவது அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கு சமுதாயம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து மாறணும்னா எஜுகேஷன் தான் ஒரே வழி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதையுமே படத்துல சொல்லிட்டாங்க. இன்டர்வல் முடிஞ்ச உடனே அதை சொல்லிட்டாங்க. லைக் நீ படிச்சாதான் முன்னேற முடியும், உங்க அப்பன மாதிரி இருக்கக்கூடாது, போய் படி அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. 10 ப்ரோ.